நவ் நம்ம சிஸ்டர் சித்ரா அவங்கக்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம். இது எவ்வளோ பேர் நிறைய பேர் இதை நீங்கள் ஆமாம் சொல்வீங்க. நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் ஜி, ஆனால் என் குழந்தை ஸ்கூலில் போய் சொல்லிட்டு வருது. நான் பக்கத்தில் இருக்கிறத கூட எடுக்க மாட்டேன், ஆனால் என் குழந்தை பேகு பார்த்தா ரப்பர் இருக்குது, இது இருக்குது. லைக் நிறைய வேல்யூ கான்ஃப்ளிக்ட் எனக்கும் என் குழந்தைக்கும் இருக்குது. ஏன் நானும் என் பையன், நான் 10 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஏகப்பட்ட கனவு கண்டேன், என் குழந்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஷாக், எங்கள் வீட்டுக்கும் அந்த குழந்தைக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நேச்சர் இருக்குது. பட் வை? கேன் யூ ஆன்சர்? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்கும். ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கள் குழந்தைங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் அந்த விஷயம். ஆனால் இதை நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ குழந்தை சொல்கிறீங்க 5 years old, அந்த ஒரு குழந்தைன்னு பார்க்குறீங்கன்னா அந்த உடலை பார்க்குறீங்கல்ல, அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உடம்புக்கான வயசு தான் 5 years old. த சோல் ஆன் எ லாங் ஜேர்னி. ஒவ்வொரு ஆத்மாவும் ரொம்ப ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கு. ஸோ பல பிறவிகள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ எத்தனை பிறவிகள் அதெல்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டாம் ஸ்பிரிச்சுவலில். ஸோ பல பிறவியினுடைய அந்த கார்மிக் அக்கௌண்ட்ஸ், அதனுடைய மெமரிஸ், அதனுடைய பிலீவ் சிஸ்டம், அது இம்ப்ரெஷன்ஸ், இதில் வந்து அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய சுபாவ சன்ஸ்காரத்தை அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுது நெக்ஸ்ட் பர்த்தில். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் இது ஒரு உண்மை சத்தியம் இருக்குது. அதனால் நம்ம நினச்சிக்க வேண்டாம், இப்போ ஒரு குழந்தை வருதுன்னா அது ஒரு பிளைன் ஸ்லேட்டாக இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்கன்னா பிளைன் ஸ்லேட், நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம், நம்ம என்ன வேணால் ட்ராயிங் பண்ணிக்கலாம், அது ஒரு பிளைன் சிடி, நம்ம விருப்பமான பாட்டை ரெக்கார்ட் பண்ணலாம். நோ, ஆல்ரெடி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் ஏற்கனவே சில பிரிண்ட்ஸை எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதோடைய சுபாவ சன்ஸ்காரங்கள் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் அது இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மிக் அக்கௌண்ட்ஸ் அது கர்ம ஃபிலாசபி பேஸில் வரும். அந்த கணக்குக்கு ஏற்ப நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வருது, அது பிறக்குது, நம்மக்கிட்ட வளருது, அது ஒரு பக்கம். ஆனால் அது ஒரு 50% தான் அது. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவியில் அந்த குழந்தை என்கிட்ட வந்திருக்கு இல்லையா, கண்டிப்பாக நான் அதை வந்து என்னுடைய பிஹேவியர், என்னோட வளர்ப்பின் மூலமாக அந்த குழந்தைய நான் அழகாக நர்ச்சர் பண்ண முடியும். ஒரு அழகான ஒரு அந்த குழந்தைய வந்து வேல்யூஸ் கொடுத்து வளர்க்க முடியும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இது ப்ரீவியஸ் பர்த்தினுடைய இம்பேக்ட் தான் அந்த குழந்தைகள் அதை எடுத்துகிட்டு வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ் அது கூட குழந்தைங்களுக்கு, ஏன்னா குழந்தைங்களுடைய ஒரு நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகமாக வைப்ரேஷன்ஸை கேட்ச் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்ஸ் பல ஆங்கிளில் குழந்தைங்களுக்கு அந்த எமோஷனல் எனர்ஜியாக இல்லை என்வாயன்மெண்ட் சுச்சுவேஷன்ஸில் சோஷியல் மீடியா மூலமாக ஸ்கூல்ஸ் மூலமாக பல விதமாக குழந்தைங்களுக்குள்ளே போய் சேருது. இன்னொன்று சட்டில் வைப்ரேஷன்ஸ் மூலமாக குழந்தைங்களுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சன்ஸ்காரமாக பதிவாகுது. ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அது என்னுடைய மிஸ்டேக் கிடையாது, அந்த குழந்தை அப்படி வந்திருக்கு ஆஸ் பர் அதோடைய கர்ம ஃபிலாசபி, அதனுடைய கார்மிக் அக்கௌண்ட்ஸ் அது கேரி பண்ணுது. ஸோ அதை நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம எந்த ஒரு லேபிள் நம்ம குத்திடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சொல்கிறோம் இப்போ குழந்தைக்கு திருடுற பழக்கம் இருக்குன்னா என் குழந்தை திருடன், இவன் ரொம்ப பொய் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி நம்ம குழந்தைய லேபிள் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு பிஹேவியர், அந்த பிஹேவியர் என் குழந்தை கிடையாது. இந்த புரிஞ்சுக்கணும் ஸ்பிரிச்சுவலி, இந்த பிஹேவியர் என் குழந்தை கிடையாது. என் குழந்தை ஒரு சோல், தனிப்பட்ட ஒரு ஆன்மா, அது பியோர் எனர்ஜி தான். ஸோ அது பல பிறவிகள் எடுக்க எடுக்க அதுக்குள்ள இந்த சுபாவ சமஸ்காரங்கள், அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வருது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைகிட்ட வந்து நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நீங்கள் ஸ்ட்ராங்காக எந்த ஒரு முத்திரையும் குத்தக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுடைய தாட்ஸ், நம்முடைய வேர்ட்ஸ் இல்லையா, அது ரொம்ப குழந்தைங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். அதை இன்னும் அதை வந்து அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங் பிலீவ் சிஸ்டத்தில் வந்துடும். ஓகே நான் அப்படிதான் ஏற்கனவே அவங்களுக்குள்ள அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது. இன்னும் நம்ம அதை வந்து அதிகமாக ஹைலைட் பண்ணுறோம் சொல்கிறோன்னா நம்ம வைப்ரேஷன் அதை வந்து கண்டிப்பாக இன்னும் அதை ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ என்ன தான் பண்ணுறது, குழந்தைங்கள
கண்டிப்பாக இது வந்துடுச்சு, இந்த பழக்கம் வந்துடுச்சு. எப்படின்னா அதுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அழகான மெத்தட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அப்புறம் மேடம் சொல்லுவாங்க அடுத்த கேள்வியில். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழந்தைகிட்ட பேசணும், டைம் கொடுத்து பேசணும் அந்த குழந்தைகிட்ட. அதுவும் பேசும்போது பாருங்கள், இப்போ குழந்தைங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம உண்மையாக அந்த ட்ரூ லவ், அன்கண்டிஷ்னல் லவ்வில் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது தான். ஸோ அந்த பேசும்போதும் அந்த சோலுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குழந்தைங்க பேசும்போது நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து மறுப்போம், ரெஃப்யூஸ் பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம். இது கிடையாது, தப்பு இது சொன்னீங்கன்னா அவங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே ரிவர்ஸில் போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகிட்ட உட்காந்து ரொம்ப கேரிங்காக நம்ம ஃபஸ்ட் நம்ம செல்ஃபை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு குழந்தைகிட்ட பேசணும். ஸோ அந்த சோல் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசும்போது அப்போ நம்ம என்ன, இந்த ஆஸ்பர் கர்மா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சோலை பார்த்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை பார்த்தா அந்த குழந்தை மேபி சின்ன குழந்தையாக இருக்கலாம், அதனால் அவ்வளோவா அதோடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். நமக்கு புரிஞ்சிட்டோம் அந்த சோல் வந்து இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ அப்போ அந்த சோலுக்கு பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து அந்த சோல் ரெஸ்பெக்டோடு அந்த குழந்தைகிட்ட நம்ம எந்த ஒரு ரெஃப்யூஸ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வந்து நம்ம பொறுமையாக கேட்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மாவும் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம சொல்கிறத அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. டெஃபினட்டாக அது ஒரு மெத்தட். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு போய் நல்லா ரீச் ஆகும் டெஃபினட்டாக. ஸோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லியே நீங்கள் மகா மந்திரம் மாதிரி உங்களுடைய தாட்ஸில் உங்களுடைய வேர்ட்ஸ் மூலமாக நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும். இதுதான் ஒரு மெயின் சொல்யூஷன். நீங்கள் 1008 அட்வைஸ் பண்ணலாம், அது எவ்வளோ உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியாது. பட் உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய அந்த வேர்ட்ஸ், அந்த ஒக்காபுலரி, அந்த வைப்ரேஷன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தை என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் அந்த குழந்தைக்கு என்ன ஒன்றா வீக்னஸ் இருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தை என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு சங்கல்பம், அந்த ஒரு தாட் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு டெய்லியே அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். பல பேர் நம்ம கிளாஸுக்கு ஃபேமிலிஸ் வராங்க, அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா குழந்தைங்களோட நேச்சரே வைப்ரேஷன்ஸ் கேட்ச் பண்ணுவாங்க ஈஸியாக. அதனால் எந்த குழந்தையும் உங்கள் மேலே எதுவும் மிஸ்டேக் கிடையாது. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எதுவுமே வந்து குழந்தைக்கு வந்து நம்ம எதுவுமே புதுசாக ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம எதுவுமே அவங்களுக்குள்ள வந்து புதிய சன்ஸ்காரத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம ஒரு கேர்டேக்கர், அந்த சோலுடைய ப்ராக்ரஸ்க்கு நம்ம கைட் பண்ணக்கூடிய ஒரு கேர்டேக்கர், அந்த சோலினுடைய ஃபர்தர் நல்ல வளர்ச்சிக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு கேர்டேக்கர் தான். ஸோ அதனால் அந்த கேர்டேக்கர்னு புரிஞ்சுட்டு நம்ம ரோலை நம்ம ரொம்ப பொறுமையாக நம்ம சரியாக நம்ம ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்ல இருந்து அந்த சோலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கைட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா, அந்த ஒரு சோல் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சன்ஸ்காரமாக இருந்தாலும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். மெடிடேஷனில் அதுக்கெலாம் தனி ப்ராக்டிஸ் கூட இருக்குது, அதை நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உடலை மட்டுமல்ல, என்னுடைய என்விரான்மெண்ட் மேலே இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். என்னுடைய எண்ணங்கள் என் முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தை மீது பாதிப்பை ஏற்படுத்தும். சகோதரி சொன்ன விஷயங்கள் ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம். மேடம், இப்போ நம்ம நெகட்டிவ் ஹேபிட்ஸ் பற்றி பேசணும். சிஸ்டர் சொன்னாங்க பாஸ்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குழந்தை கொண்டு வரும் அப்படின்ட்டு. ஹவெவர் ப்ரெசண்ட்டில் ஐ ஷுட் ஹெல்ப் ஹர். அப்போது என்னுடைய ஒரு பேரண்ட்டாக என்னுடைய குழந்தைக்கிட்ட என்ன நெகட்டிவ் ஹேபிட் ஆகுனா இருக்கலாம், அது அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். அந்த ஹேபிட்ஸ்லேருந்து அந்த குழந்தை வெளியே வருவதற்கு என்னுடைய ரோல் என்ன? ஆஸ் அ பேரண்ட் என்னுடைய ரோல் என்ன? பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, பிக்சர் பர்ஃபெக்டாக ஒரு குழந்தை இருக்கணும். என் குழந்தைன்னு சொன்னால் இதுதான் பெஸ்ட்டு சைல்டு. இப்படி தான் நம்ம அம்மா அப்பாவும் நினச்சாங்க, நம்ம பாட்டி தாத்தாவும் அப்படி தான் நினச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் பெஸ்ட்டு சைல்டை யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி நடக்காது, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நெகட்டிவ் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிக்காத சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ரொம்ப பெரிய தப்பாக இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியே, உன்னால் எனக்கு அவமானமாக போச்சு,
ஓவர் ரியாக்ட் பண்ண. அப்போ அந்த குழந்தை சொல்ல, நான் என்னம்மா பண்ணேன், சாதாரணமாக தெரியாமல் என் ஃப்ரெண்டோட பென்சிலை கொண்டு வந்தேன், நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேனே. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் இல்லையா, நான் ஒரு மோல்டு பண்ணி வச்சுட்டேன், அந்த மோல்டுக்குள்ளே என் குழந்தைய அழுத்துறேன். அந்த குழந்தை அந்த மோல்டை விட சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படி அந்த மோல்டுக்குள்ளே நுழையும்? இது முதல் குற்றம். அப்போ அது ஓவர் ரியாக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது மிக மிக பெரிய குற்றம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, we never hear the child, we tell the child, இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற, நம்ம வீட்டிலலாம் இப்போது பெருக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு ஒரு ரோபோ வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுறோம். என்றைக்காவது அந்த குழந்தையோட உட்காந்து, சரிப்பா நீ இப்படி பண்ணுற, இது எதனால ஒன்று இப்படி பண்ணணும்னு தோணுச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும் இல்லையா, நீ இப்படி ஒரு விஷயம் செஞ்சது அதை தப்புன்னு பிராண்ட் பண்ணாதீங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், நீ தீயவன்னு பிராண்ட் பண்ணாதீங்க. அதை விட நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு என்ன காரணம்னு அந்த குழந்தைகிட்ட பேசுங்களேன். ஆனால் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், ஒரு லைன் சொல்லணும், எனக்கு அன்னைக்கே தெரியும்ப்பா நீ இப்படி தான், நீ எதுவும் ஒழுங்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட். யாரும் உங்களை ஜட்ஜாக அந்த இடத்துல உட்காந்து வைக்கல. கேளுங்க, ஹியர் த சைல்டு. ஃபஸ்ட்டு குழந்தைகிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த குழந்தை ஏன் ஒரு செயலை செஞ்சாங்கங்கிறதுக்கான புரிதல் உங்களுக்கு வரும். சரி, அந்த புரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன சிஸ்டர் பண்ணி, எனக்கு நெஞ்சு படப்படன்னு அடிக்குது, 4 சாத்தலாமான்னு இருக்குது தோணும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஐம் பீங் வெரி வெரி ப்ராக்டிக்கல். எந்த ஒரு தாய்க்குமே 4 அடி வச்சா இந்த குழந்தை திருந்திரும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, பாட்டி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், ஸ்பேர் த ராட் பட் நாட் த சைல்டு. இதனாலெல்லாம் அடித்தா சரியாயிரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அடித்தாலும் பயப்படுறோம், ஏன்னா அந்த குழந்தை வீட்டை விட்டு ஓடிடுவான், தற்கொலை லெட்டர் எழுதி வச்சுருவான், இதெல்லாம் பயப்படுறோம். when you hear the child, there are few things நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 விதமாக பேரண்ட் பண்ணுவோம், அப்பா அம்மா மாதிரி இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு எதிராக. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போகிறேன். 4 விதமான பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. ஒன்று அத்தாரிட்டேரியன், நான் சொன்னால் செய்யணும், ஏன்னு கேள்வி கேட்காது. அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா கிணத்துல குதின்னா நான் குதிப்பேன், உங்கள் அப்பாவும் சொல்லலை நீங்களும் குதிக்கலை, ஆனால் ஒரு பில்டப்பை இப்படி கொடுத்துருவீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வரும், உங்ககிட்ட எதை சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறது இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்யணும், உங்கள்கிட்ட பொய் சொல்ல தான் அந்த குழந்தை கற்றுக்கும். அந்த குழந்தையால் தன்னிச்சையாக எதையுமே செய்ய முடியாது, பொய் சொல்லும், ஏமாத்தும். ரெண்டாவது அத்தாரிட்டேட்டிவ், இந்த விஷயத்தை ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது, இது செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், செய்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள், இப்போ நீ சொல்லு இதை செய்யலாமா வேண்டாமா. அப்போ அது எப்படி இருக்குது, ஒரு கலந்துரையாடல். அந்த குழந்தையோட நீங்கள் பேசும்போது, ஓ இப்படி நான் பண்ணால் தப்பா, இல்லைன்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இமோஷ்னல் பிளாக்மெயில் ஒன்று வச்சுருப்பாங்க, இதெல்லாம் நீ பண்ணினா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் சொன்னார், 6 வயது ஆற என் பெண் குழந்தையிடம் என் மனைவி 2 நாள் பேசலை. ஏன் பேசலை, 6 வயசு, என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணியிருக்கும், இவ சொல்லி அந்த குழந்தை ஹோம்ஒர்க் செய்யலை. இந்த 2 நாள் பேசாமல் இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்துருக்கீங்க. அப்போது நான் எல்லா நேரமும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிக்கும், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிக்காதுங்கல ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அந்த குழந்தைகிட்ட வந்துடுது. வேறஸ் அத்தாரிட்டேட்டிவாக இதை இப்படி செய்யலாம் இதை இப்படி செய்யக்கூடாதுன்னு புரிகிற ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் நிறைய வரும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே சரி நின்று பார்க்கலாம், மோதி பார்க்கலாம், ஜெயிச்சு பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த குழந்தைகிட்ட வரும். 3வது ஒன்று இருக்குது, இதுவும் நம்ம செய்கிற தப்பு, பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல். அதாவது இன்றைக்கி டிவி 1/2 மணி நேரம் தான் பார்க்கலாம், செல்ஃபோன் 1/2 மணி நேரம் தான் விளையாடலாம், நான் ஒரு இடத்துல போனேன் ஒரு அம்மா சொன்னாங்கன்னு வீட்டில் வந்து குழந்தைகிட்ட சொல்லிடுவீங்க. அந்த குழந்தை வந்து அம்மா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள்னு சொன்னோன்னே நீங்கள் போட்ட கோட்டை நீங்களே அழிச்சிருவீங்க. அப்போ அந்த குழந்தை உங்களை அழகாக மேனிப்புலேட் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கும், தப்பான வழியிலேருந்து வெளியில் வராது. 4வது, யார் தண்ணி வச்சவன் அவனா தண்ணி ஊற்றுவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கிற நம்பிக்கையில் அது ஒரு காட்டு செடி மாதிரி அன்இன்வால்வ் பேரண்ட். என் பிரச்சனை எனக்கு பெருசாக இருக்குது, உன்னை பற்றி திரும்பி பார்க்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது
அந்த குழந்தை எதுக்கும் இல்லாமல், அதாவது தன்னை பற்றி எந்த ஒரு நிலையும் இல்லாமல் சாப்பாட்டு மேலே மட்டுமே நாட்டம் இருக்க ஒரு குழந்தையா வளரும். அப்போ ஒரு குழந்தையோட செயலில் ஒரு குற்றம் இருக்குது, ஒரு தவறு இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, எது ஒன்று இந்த செயலை செய்ய தூண்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட இது செய்கிறதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இப்போ நீ சொல்லு, இதை செய்யலாமா கூடாதா, இது செய்கிறதுனால நீ சந்தோஷப்படுறியா இல்லை இல்லையா. அப்படி பேச ஆரம்பிக்கிற எந்த ஒரு குழந்தைக்கும் தாய் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ட்ரஸ்ட் அந்த குழந்தைய தவறு அடுத்த தடவை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வைக்கும். ஏன்னா நம்ம கேட்குறோம், புரிய வைக்கிறோம், நம்ம பனிஷ் பண்ணல, இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணலை. அப்போ என் தாய் தகப்பன் எந்த தப்பு செஞ்சாலும் எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ அந்த தப்பை திரும்ப அந்த குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. பர்ஃபெக்ட். தேங்க்யூ மேடம். நிறையவே என்லைட்டனிங் விஷயங்கள் மேடம் சொன்னாங்க.